ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இரும்பு சத்து நிறைஞ்ச பொட்டுக்கடலை உருண்டை செய்ய போகிறேன். தேவையான பொருள் பார்த்துருங்க. பொட்டுக்கடலை 200 கிராம் எடுத்துருக்குறோம். நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை இப்போது 100 கிராம் பொட்டுக்கடலை எடுக்கிறோன்னா 50 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். நான் 200 கிராம் எடுத்ததுனால 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது பொட்டுக்கடலை பொடி தான், ஏன்னா உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் பொடிச்சு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பொட்டுக்கடலைக்கு பாகு எடுக்கணும் இல்லையா, உருண்டை பிடிக்க வெல்லத்தை. அதுக்காக வெல்லத்தை கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்துருங்க. இரும்பு சத்து அதிகங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வெல்லம் போட்ட பொருட்களை நிறைய கொடுங்க. நம்மளுமே வீட்டில் இருக்கிற இந்த பொருளெல்லாம் விட்டுட்டு இரும்பு சத்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் கரையிற அளவு ஒரு 50 மில்லி தண்ணி வச்சா கூட போதும். இப்போது வெல்லம் கரையிறதுக்குள்ளே என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வெல்லம் நல்லா கரையிட்டோம். வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் நம்ம. ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்குது. என்ன தான் சுத்தமாக வெல்லம் வாங்கினாலும் கரும்போட சக்கையெல்லாம் ஒரு பீஸாவது இருக்கும். அதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் எப்பொழுதுமே பாவு எடுக்கும் பொழுது. ஒரு சிட்டிகை உப்பு தான் போடுறேன், ஒரு பிஞ்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. வேறு பாத்திரத்தில் பாகு எடுக்க நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வேறு பாத்திரம் வச்சுட்டு டீ வடிகட்டியோ இல்லை ஃபில்ட்ரு பண்ண எது இருந்தாலும் அதில் மண் இல்லாமல் அழகாக வடிகட்டிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் வெல்லம்ன்றதுனால மண் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். வடிகட்டிடுங்க. இப்போ நல்லா பாகு தண்ணியில் விட்டோம்னா நமக்கு உருண்டையாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். வெயிட் பண்ணலாம். இப்போது பாகு நல்லா நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கணும் ரெடி ஆகிடுச்சான்ட்டு. ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம விட்டு பார்க்கணும். வெல்லத்தை எடுத்து விட்டு பார்த்தோம்னா உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிட்டாய் பதத்துக்கு வரணும். எவ்வளோ அழகாக கூடி வந்திருக்கு பாருங்கள். இப்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்டிப்பாக நிற்குது. இப்போ தான் அந்த பொட்டுக்கடலையை போட்டு கிண்டணும். நம்ம நல்லா கூடி வந்துடுது. இப்போது இதை போட்டு நல்லா பொட்டுக்கடலையை கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கணும். சூட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிண்டியாச்சு. உருண்டை பிடிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை பொடியை கையில் கொஞ்சமாக தடவிக்குங்க. தடவிட்டு சூடு பொறுக்க நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிடணும். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதிக அயன் சத்து நிறைஞ்ச பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த உருண்டையை ரெடி பண்ணிடலாம். ஆறுனதும் பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்குது. அந்த அளவுக்கு உருண்டை ரொம்பவே கெட்டியாக வந்திருக்கு. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகவே போகாது. இந்த குழந்தைகள் அயன் சத்து இல்லாமல் மாதமான மென்சஸ் டைமில் வயிறு வலிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த உருண்டை 1ஓ 2ஓ சாப்பிட்டாங்கன்னா ரெகுலராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக வரும். மெனுபாஸ்லாம் கரெக்டாக வரும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இந்த பொட்டுக்கடலை உருண்டை நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.